டுடே கிளாஸில் வந்து குவான்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து குவான்ஸ் வந்து நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ப்ராக்டிக்ஸ் மட்டும்தான் குவான்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரே வழின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ப்ராக்டிக்ஸ் மட்டும்தான், வேறு வழியே இல்லை. ஆனால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ அதை இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பிகினர். ஸோ பிகினர்லேருந்து ஒரு 3-4 இயர்ஸாக நிறைய பேர் குவான்ஸுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ஸோ இதுதான் இப்படி கற்றுக்கிட்டால் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறது வந்து அது சும்மா ஒரு இது தான். ஓகேவா? ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். பிஃபோர் அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினச்சேன். என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம படிக்கிறோம், நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் நம்மளோட லைஃபுக்காக. ஸோ நம்ம இவ்வளோ பண்ணுறது வந்து அட் தி எண்ட் அந்த ஜாப் போனதுக்கப்புறம் அது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறலாம் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, நீங்கள் படிக்கும்போதே தயவு செஞ்சு நான் ஆனால் இதை பண்ணல. ஓகேவா? நான் இதை பண்ணல. பட் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு என் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு இன்சிடெண்ட் எனக்கு அவங்க மூலிமா நான் கேட்டேன். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கும்போது தயவு செஞ்சு படிங்க. உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை. ஓகேவா? ஆனால் படிக்கும்போது சம்டைம் திடீர்னு உங்கள் அம்மாவோ யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஆசையாக பேச எதாவது வந்திருப்பாங்க, பக்கத்தில் இல்லை ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்க. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் போ அப்படின்னு நம்ம துரத்தி விடுவோம் அவங்கள. ஸோ அதெல்லாம் பண்ணாமல், ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக தான் படிக்கிறோம். அவங்க இப்போ நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நம்மகிட்ட வந்து பேச வர்ற ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட போகிறது கிடையாது. அந்த 2 மினிட்ஸில் நம்ம வந்து பெருசாக எதுவும் சாதிச்சிட போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், இனிமேல் அப்கமிங் டேஸ் ஸோ நம்ம கூட ஃபேமிலி கூடயும் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் படிக்க பண்ணி கொஞ்சம் இதில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா லைஃப் நிறையா போயிருக்கிறோம், நிறைய விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம வந்து இதை நம்ம படிக்கும்போதே பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்ச நோ யூஸ். ஏன்னா இப்போ வந்துட்டோம், இந்த பூமிக்கு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ டேஸ் இருக்க போகிறோன்னு தெரியாது. ஸோ இருக்கிற டைம்லேயே நம்ம அந்த நம்ம கூட இருக்கிறவங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க திருப்பி வர போகிற கிடையாது. நம்ம கூட இதே ஃபேமிலி, இதே ஃப்ரெண்ட்ஸ், இதே ரிலேட்டிவ்ஸ் லைக் தட் யாராக இருந்தாலும் சரி. ரிலேட்டிவ்னா எல்லோரும் கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. சம் பீப்புள் நம்மளுக்கு நல்லா இருப்பாங்க, ஹெல்ப்பாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ திருப்பி இந்த பூமிக்குள்ளே நம்ம இப்படி வரப்போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் பெட்டர் படிங்க, வேணான்னு சொல்ல. படிக்கும்போதே ஒரு 20 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியும் கேர் பண்ணுங்கள், உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் கேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் கேர் பண்ணுங்கள், உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா படித்து முடிச்சு ஜாப் வாங்கிட்டு இதுக்கு தானே இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு தோணிடும் உங்களுக்கு. ஆக்சுவலி இதான் நடக்கும், மோஸ்ட்லி இது தான் நடக்கும். ஸோ வந்து அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால் நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியும் கேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதுக்கப்புறம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அம்மா ஏதோ ஒன்றுமே இல்லை, உங்கள் அம்மா நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தண்ணி கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட. அதை தான் இந்த அம்மான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசியிருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம். அவங்க நம்ம கிளியர் நம்ம பையனோ பொண்ணோ கிளியர் பண்ணால் சந்தோஷப்படுறோம், அதுக்கு தான் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இப்படி பேசணும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று வாட் எவர் உங்கள் ஃபேமிலி, இதே மேரிடு பர்சன், அகெயின் மேரிடு பர்சன், தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி, உங்கள் குழந்தை இருக்குன்னா குழந்தைய பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்டையும் பாருங்கள். ஓகேவா? ஹஸ்பண்டையும் பாருங்கள், உங்கள் குழந்தையும் பாருங்கள். ஏன்னா அவங்க தான் உங்கள் லைஃப். இந்த மணி வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து வேலையை போய் ஜாப் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் வந்து தப்பே சொல்ல. ஏன்னா ஒரு உமன் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஹஸ்பண்டோட, உங்கள் குழந்தைய கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா டைம், ஹாப்பியாக. அது வந்து இந்த ஜாப்லாம் இந்த ஜாப்லாம் வந்து அதுக்கு ஈடே ஆகாது. அதோட வேல்யூவே வேறு. இதெல்லாம் வந்து திருப்பி நம்ம லைஃப்பில் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு வந்து மேரிட் உமனும் கொஞ்சம் உங்கள் குழந்தைய கொஞ்சம் பாருங்கள். அண்டு ஏன்னா சின்ன குழந்தைய தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ மேரிடானா ஒரு 2 வயசு 3 வயசு தான் இருப்போம். அவங்கள மட்டும் அசால்ட்டாக விட்டுட்டு திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்கள ஐயோ சின்ன குழந்தை இருக்கும்போது நம்ம குழந்தைய கொஞ்சம் போயிட்டோமே, இந்த ஜாபுக்கு தான் இவ்வளோ வந்தோமா அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ அதனால் பெட்டர் இப்போயே வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி படிங்க. சேம் டைம் உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள், உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் பாருங்கள், உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி சேர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு கொடுக்குற அந்த 1 ஹவர் டைத்தில் வந்து நம்ம படித்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு போகிறது கிடையாது. இந்த 1 ஹவர்னால நம்ம வந்து நம்ம பாஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம்னா கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்ட்டு. ஓகேவா?
தென் இன்னொன்று வந்து இது ஆக்சுவலாக இது வரை நான் இது ஆக்சுவலாக என்கிட்ட பேசுகிறவனை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இது ஆக்சுவலாக கேர்ள்ஸ் ரிலேட்டடு. இது பாய்ஸுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பாய்ஸ் வேறு. பட் கேர்ள்ஸ் ரிலேட்டட் இது வந்து நான் மோஸ்ட்லி யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்லவே கூடாது. பட் நான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா ரியாலிட்டியாக பேசணும்ல, ரியாலிட்டி என்னென்னு தெரியணும்ல உங்களுக்கு. சும்மா வந்து ஜாப் போகிறேன் அப்படிங்கிற பேருக்காக வந்து ஜாப்னு சொல்லிட்டு போயிட்டு ரியாலிட்டி இன்னொன்று இருக்குல்ல, போயிட்டு அதுக்கப்புறம் புலம்பக்கூடாதுல்ல. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு பிஓ லெவல் ஜாப் செட்டே ஆகாது. நீங்களாம் வந்து பிஓ லெவல் ஜாப் போகவே கூடாது. நான் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுக்கிறேன். ஏன் வந்து நான் விட்றேன்னா, ஆக்சுவலாக இதை இப்படி நான் யார்ட்டையுமே சொல்லவே மாட்டேன். இது யார்ட்டையுமே நீங்கள் இது படிக்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட ரைட்ஸ், அவங்களுடைய விஷயம், அவங்கவுங்க படிக்கணும், அவங்களோட இது. பட் நான் வந்து எனக்கு வந்து இது தோணுச்சு. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய ஒரு தாட் அண்ட் என்னுடைய வியூ மட்டும்தான். பட் டிசிஷன் உங்கள் கையில் தான் அதெல்லாம். ஓகேவா? பிஓ லெவல்னால் நான் சொல்கிறது ஐபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, தென் இந்த கிரெடிட் ஆஃபீஸர்னு ஒரு ஜாப் வருது பார்த்தீங்களா, அது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் ஃபார் நான் தான் சொல்லலை, மணி வந்து நம்ம வாழ்கிறதுக்கே தவிர்த்த அதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக வாழ்ந்து தரக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நம்ம வாழ்கிறதுக்கு மணி தேவைப்படுது, அதுக்காக போய் ஏர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவே வாழ்ந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதனால் வந்து பிஓ லெவல் ஜாப்ஸ் கேர்ள்ஸுக்கு இது நான் ஆக்சுவலாக நான் யார்ட்டையுமே இப்படி சொல்லக்கூடாது. பட் நான் ஓப்பனாக வந்து நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஐ நோ அபவுட் தி என்ன சார் பேங்கிங் செக்டரில் பொதுவாக எல்லா ஜாப்புமே, இது வந்து பேங்கிங் செக்டர் மட்டுமே கிடையாது. வேறு யூ கோ, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட காலைல போய்ட்டு நைட்டு வருவீங்க. ஸோ எங்கே போனாலும் சரி இப்படி தான் இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஜாப் போகணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஜாப்னு என்ட்ராகும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஃபர்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னா பிஓ லெவல் ஜாப் வந்து போஸ்டிங் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருந்தாங்க போடுங்க வச்சுக்கோங்கலாம் கொடுக்க மாட்டான். எங்கிட்டோ தூக்கி அடிப்பான். ஆல் ஓவர் இண்டியா எங்கிட்ட போகணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணணும், அங்கிட்டு இங்கிட்டு ட்ராவல் பண்ணணும், அங்கிட்டு இங்கிட்டு மாற்றுவாங்க, டெப்டேஷன் போடுவாங்க. நைட்டு 9 மணி 8 மணிக்கு 8:30க்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸையோ இல்லை சம்திங் ஏதோ சாப்பாடு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதை தாண்டி லீவு டேலையுமே வந்து இந்த மாதிரி ஜாப்லலாம் வந்து இந்த இக்கட்டான சூழலில் அதையும் வர சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மணி கிடைக்கிது, இல்லைன்னு சொல்ல. நான் அகைன் சொல்கிறேன், இது வந்து நான் அகைன் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு எனக்கு வேறு வழியே இல்லை ப்ரோ, எனக்கு அட்லீஸ்ட் அதாவது எனக்கு மணி இருந்தால் தான் இப்போ என்னால் வாழவே முடியும் அப்படிங்கிற பேசலாம், நீ யூ கோ. பட் எனக்கு வந்து 70,000 80,000 சம்பளம் வேண்டாம். எனக்கு ஒரு டீசென்ட் சம்பளம் இருந்தால் போதும். எனக்கு அதே மாதிரி என் லைஃப்பை பீஸாக நான் ஓரளவு டீசெண்டாக வாழணும். பெட்டர் கோ ஃபார் கிளரிக்கல் எக்ஸாமுக்கு போங்க. இது என்னோடய வியூ தான். இது வந்து ஜஸ்ட் என்னோடய வியூ. இது வந்து நீங்கள் அதாவது உங்களோட கையில் தான் டிசிஷன் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ ஓப்பனாக நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். பட் இன்றைக்கி நான் கொடுக்குறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது, அதனால தான் கொடுக்குறேன். இது வந்து போத் பாய்ஸ்க்குமே சொல்கிறேன். ஈவன் நான் வந்து ஐபிஎஸ் பிஓ வந்து நான் கிளியர், அதாவது 93 மார்க் 2023. ஓகேவா? நான் போயிருந்தேன், கனரா பேங்க் எனக்கு கிடச்சிருக்கும், நான் போகல. தென் அந்த இயர் நான் எஸ்பிஐ என்னோட சுச்சுவேஷன் அந்த டைமில் ஒஸ்ட்டுக்கு எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் நான் இருந்தேன். அப்படி இருந்தாலும் நான் எஸ்பிஐ பிஓ அப்ளை கூட பண்ணல நான். ஏன்னா மணி மேட்ரு இல்லைன்னு சொல்ல, அதை விட என் லைஃப் மேட்ரு எனக்கு. ஸோ நான் வந்து பெட்டர் எனக்கு ஆர்ஆர்பி போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மணி மேட்ரு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? நான் ரொம்பவும் எனக்கு வேறு வழியே ஜாப்பே போயே ஆகணும் அப்படிங்கிற பர்சன்ஸ் யூ கேன் சூஸ் திஸ்லாம். பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை ப்ரோ. எனக்கு வந்து கொஞ்சம் மணி கிடச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழணும் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஆர்ஆர்பி, இன்சூரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. கிளரிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதை ஏன் வந்து இவ்வளோ ஓப்பனாக நான் சொல்கிறேன்னா, இது கண்டிப்பாக எந்த யூடியூப் சேனலும் எவனுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பிஸ்னஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற ரியாலிட்டி. என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கொஞ்சம் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே சொல்லுவாங்க,
எனக்கு அதாவது ப்ரோ ஜாப்பே இல்லாததுக்கு ஜாப் போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீப்புளெலாம் வந்து ஆஃப்டர் 1 இயருக்கு ஏன்டா வந்தோன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து போய் போனதுக்கப்புறம் வந்து வேறு வழியில் ஆக்சுவலாக வந்து பேங்கிங் ஜாப் சொல்கிறேன். அதாவது ஒரு போயிட்டு பிஓ லெவல் ஜாப் சொல்கிறேன். ஐபிஎஸ்பி எஸ்பிபிஓ வந்து போயிட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர். அவனுக்கு வந்து வேறு ஜாப் கிளரிக்கல் லெவல் ஜாப் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆளை விடுங்கடான்னு மாறிடுவாங்க. அவங்க ஜாப்பையும் விட முடியாமல், ஏன்னா ஒன்ஸ் ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்மளுக்கு மந்த்லி இன்கம் வர ஆரம்பிச்சிட்டா அதை வச்சு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஜாப்பை ரிசைன் பண்ண முடியாது. வேறு ஜாப்புக்கு தாண்ட முடியும்னா அதுவும் கஷ்டம். ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேங்கிங் ஜாப்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்கிறது, சும்மா கிளியர் போனோம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இட் இஸ் லைஃப். இதுக்கப்புறம் நீங்கள் வாழ போகிற லைஃப் இதில் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் டிசிஷன் வந்து அக்கார்டிங்லி எடுங்க. உங்களுக்கு என்ன நீடோ அதை எடுங்க. சும்மா வந்து எவனோ ஒருத்தன் வீடியோவில் வந்து எஸ்பிபிஓ அந்த ட்ரைனிங் போயிட்டு வீடியோ போட்டிருப்பான், அதை பார்த்தோன்னே நானும் அதை போகணும். அவன் லைஃப் அவன் வாழ்ந்துக்கிடுவான். அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் கதறுவான் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தவங்கள பார்த்து தயவு செஞ்சு டிசிஷன் எடுக்காதீங்க. உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான இதை சூஸ் பண்ணுங்கள். சும்மா அடுத்தவனை பார்த்துட்டு அடுத்தவனுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நீங்கள் வாழவே முடியாது. சும்மா அவன் எஸ்பிபிஓவில் இருக்கிறான், இவன் கனரா பேங்கில் இருக்கிறான். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒன்று சென்டர் ஆகிட்டிங்கன்னா யூ கேனாட் கோ பேக். சும்மா வந்து மற்ற யூடியூப் சேனல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி என்னன்ட்டு ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் தெரியும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. சும்மா ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறது இல்லாமல் கேட்காதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு கிரெடிட் ஆஃபீஸர்லாம் வந்து ஹெக்டிக்கான ஒர்க்கு. அதெல்லாம் கேர்ள்ஸ் என்னை கேட்குறவங்க நான் போக வேண்டாம் தான் சொல்லுவேன் மோஸ்ட்லி. என்னை பர்சனலாக கேட்குறவங்க. ஆனால் இப்போ நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட் நீடுனா யூ கேன் கோ அப்ளை. பட் சும்மா வந்து எனக்கு ஏதோ ஒரு ஜாப் போகணும், எனக்கு வேறு வழியில் ஏதோ ஒரு ஜாப் போகணும், சும்மாவாவது நான் போகணும், போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. அதை நான் வந்து நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா இதை பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது இங்கே. எல்லாருமே பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறாங்க. ஸோ பேசுறதுக்கு ஆள் கிடையாது. நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்களோட தேவை என்னென்னா உங்களை வந்து அவங்களுடைய விஷயத்தை வாங்க வைக்கணும், அவங்களுக்கு அதில் மூலிமா ப்ராஃபிட் கிடைக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஓகேவா? சும்மா வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக என்ன சொல்கிறது, உங்கள் நலனுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் நலனுக்காக எதுவுமே கிடையாது. ஓகே? ஸோ அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறனால நம்ம கிளியர் பண்ண முடியுமானா கிளியர் பண்ண முடியும். ஈவன் தோ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ண முடியுமானா கிளியர் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு வழி, நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து என்னென்ன எடுத்துக்கணும், இன்னொருத்தவங்கள சொல்கிறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பைண்டாக உங்களுக்கான வேவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் எதில் ஸ்ட்ராங், எதில் வீக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ குவான் ஸ்ட்ராட்டஜி உள்ளே போயிடலாமா? ஸோ சப்போஸ் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சாரி. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸோ யாருக்கு டெஸ்பரேட்லி நீட் ஜாப் யூ கேன் கோ அப்ளை ஃபார் எஸ்பிபிஓ ஐபிஎஸ்பிஓ லைக் தட் யூ கேன் கோ. பட் எனக்கு மணி ஓரளவு போதும் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் கிளரிக்கல் அண்டு டோன்ட் வேஸ்ட் டைம். ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக படிங்க, உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள், நீங்களும் பண்ணுங்கள். சீக்கிரம் கிளியர் பண்ண பாருங்கள். இயர் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபீல் பண்ணாமல் படிங்க. தென் நம்ம குவான்ஸ் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக குவான்ஸ் இன்னொன்று எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ், ப்ராக்டிஸ் தான். எப்படி பண்ணணும் சொல்லுங்கள். என்ன மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? குவான்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக்ஸாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அது பேசிக்ஸே கிடையாது. அது ஆக்சுவலாக பேசிக்ஸே கிடையாது. சும்மா சிம்பிள் ரொம்ப சம்ம எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறாங்க, அவ்வளோதான். அதுதான் பேசிக்ஸ் அவங்க ஊரில். நோ, அது பேசிக்ஸே கிடையாது. அப்புறம் அவங்க சால்வ் பண்ணுற மெத்தட் தான் மெத்தடா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஏதோ சம்திங் வாங்குறீங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்களோட ஃபாலோ பண்ண நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நீங்கள் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏதோ ஒன்று பார்த்துட்டு இதில் வாங்கினா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாமா? ஏன்னா நேற்று ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இதை சொல்லி இதை வாங்கலாமா ப்ரோ, இவ்வளோ ரேட்டு ப்ரோன்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ ரேட்டா, அதை வாங்கினா கிளியர் பண்ணலான்ட்டு அவங்க யார் சொன்னால் உங்களுக்கு? அதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. அதே தான் வந்து ஃப்ரீயாகவே டெலிகிராமில், யூடியூப்பில் எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிள்.
அதை பெருசாக பெருசாலாம் ஒன்றும் சொல்ல போகிற கிடையாது. இங்கே திருப்பி அதே சம் தான் வந்து நடத்த போகிறாங்க, டிஃப்ரெண்ட்ஸான சம் தான் நடத்த போகிறாங்க. வேறு புதுசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க போகிற கிடையாது, அவங்க கூடவே உட்காந்து. ஸோ வந்து இன்ஸ்டியூட் போனாலும் சரி, இன்ஸ்டியூட் போனால் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? வந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நல்லா புது மாப்பிள்ளையை கவனிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கவனிப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் யாருனே தெரியாது, ஏன்னா அடுத்த பேஜ் வந்துடுவோம் உள்ள. ஸோ இப்படி தான் நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் அந்த வேயை கற்றுக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும் நீங்களாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சும்மா ஒரு விஷயத்தை இது பண்ணுறனால மட்டும், ஏன்னா இது நேற்று என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, அது ரேட்டை பார்த்து எனக்கே ஷாக் ஆகிட்டு, அவ்வளோ ரேட்டான்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் இதையும். ஸோ ஒருத்தவங்க வீடியோ பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க ஒரு வேலை சால்வ் பண்ணுறாங்க, நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதுதான் பாதைன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதை இருக்குது. நீங்கள் அந்த பாதையை மட்டும்தான் பார்க்குறீங்க. அந்த பாதையை வந்து அதாவது அவங்க நடந்து போயிருப்பாங்களே அந்த காலத்தடத்தை மட்டும்தான் பார்த்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. மற்றபடி நீங்கள் சுற்றி எதுவுமே பார்க்குறது கிடையாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, சம் சால்வ் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு அவங்க சால்வ் பண்ண மெத்தட் தான் வருது, அவங்க பண்ண விஷயம் தான் வருது. நீங்கள் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ண முடியல. பேசிக்னால் என்னது சொல்லுங்கள்? பேசிக்னால் சிம்பிள் சம்மாக உட்காந்து இந்த சின்ன சின்ன சம்மாக உட்காந்து சால்வ் பண்ணுறது பேசிக்ஸ் கிடையாது. என்னோடய யூடியூப் சேனல்லே போயிட்டு அலிகேஷன்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் 2 வீடியோ போட்டிருப்பேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், பேசிக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அலிகேஷனும் நான் அதுக்கடுத்து போகணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல. அலிகேஷன்ஸ் அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வீடியோ இருக்கும், அந்த ஃபஸ்ட் வீடியோ தான் பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போய் ஃபஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையுமே கான்செப்ட்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் வந்து பேசிக்ஸே சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நான் வந்து கான்செப்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பேன். அதில் போய் பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட பேசிக்ஸும் ஒன்று இருக்குல்ல, அதுவும் நான் சொல்லி கொடுத்தது ஒன்றா நீங்கள் எனக்கு வந்து ஆஃப்டர் அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, அதுவும் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஒரு அலிகேஷன்ஸுக்கும் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிறேன் என்னோடய சேனல்லையே, ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த பேசிக்ஸும் இதுவும் ஒன்றான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது பேசிக்ஸே கிடையாது. பேசிக்ஸ்னால் வந்து கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுறது. அதாவது இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு டைம், இந்த ஒரு ஃபார்முலா தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ், இதுதான், வேறு எதுவுமே இல்லை இதில். இதை வச்சு தான் வந்து கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இதை வச்சு தான் கொஷின்ஸ் மாறி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு குவான்ஸை கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணணும். எப்படி வந்துச்சு, ஏன் எப்படி போடுற அந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் குவான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா வந்து ஒருத்தவங்க போட்டாங்க அதே மாதிரி நானும் போட்டுக்கிட்டேன், இது எப்படி இந்த சம் எப்படி போட்டிங்கன்னா அந்த இதில் வந்து இந்த மெத்தட் இப்படி தான் சால்வ் பண்ணாங்க, அதை நானும் இப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி மற்ற சம் சால்வ் பண்ணுவீங்க? அந்த மெத்தட் போட்டுருவீங்க, மற்ற சம் எப்படி போடுவீங்க? நீங்கள் போட முடியாது உங்களால். ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது? பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். The speed of boat in still water is 36 km. The speed of stream is 4 km per hour. ஸோ ஸ்டில் வாட்டர் வந்து 36, ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 4. அப்போனா டிஎஸ் என்ன வரும்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். யூஎஸ் என்ன வரும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், ஓகேவா? இஃப் தி boat takes 24 minutes more than to cover x kilometer distance in upstream as compared to downstream. அதாவது டவுன்ஸ்ட்ரீமில் ஒரு x கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதை அவன் வந்து டவுன்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 24 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறானா. சரி, அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 24 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறானா, இதை டவுன்ஸ்ட்ரீமில் போகிறத விட. இதை வந்தோடனே உங்கள் மைண்டுக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதாவது வந்து இதில் என்ன ஃபார்முலா இருக்குது, d/s = t. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன்ஸை கிரியேட் பண்ணணும். சும்மா வந்து அவன் சொல்லி கொடுத்தான் இவன் சொல்லி கொடுத்தான்ட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும் ஏன் இதை பண்ணுறோன்ட்டு. டி என்னது? எக்ஸு. ஸ்பீடு என்னது? 40. இதை டிவைட் பண்ணால் ஒரு டைம் கிடைக்கும். இதே இது எக்ஸு திருப்பி 32, இதை டிவைட் பண்ணால் ஒரு டைம் கிடைக்கும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 24ன்னு சொல்கிறான். இந்த 24 அப்படியே போட்டலாமா? இங்கே மினிட்ஸில் இருக்குது, இங்கே ஹவரில் இருக்குது, /60 போடணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே ப்ரோ, இதே கொஷினை நான் டைம் ஃபைன் பண்ணிவிட்டு இதே கொஷினை
நான் டைம் இப்போ வந்து டைரெக்டாக போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு. இதே கொஷினை இப்படி போடாமல் நான் எனக்கு டைமை கண்டுபிடிக்கணும். அதாவது டவுன் அந்த எக்ஸ் கிலோமீட்ரு இருக்குல்ல, அதை 40ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? இந்த டைமை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியுமா? இந்த டைமை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? முடியும். எப்படி முடியும்? அகெயின் இப்போ இந்த கான்செப்ட் வரணும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோமா? இதே ஃபார்முலா தான் இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? டைம் இன்ட்டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டைம் இன்ட்டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ 40 இன்ட்டு இப்போ டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டைம் எடுக்குது அப்படின்னா டி கிடைக்கும். அது மீன்ஸ் எக்ஸ் கிடைக்கும். 32 அதோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுக்குது? 24 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்குது. இதுவும் எக்ஸு. இப்போ இந்த 2 எக்ஸும் ஈக்குவல் தானே? இது 2 ஈக்குவல் பண்ணிடலாமா? இதை ஈக்குவல் பண்ணி டி கண்டுபிடிச்சிடலாமா? டி கண்டுபிடிச்சிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அதை வச்சு 40 இன்ட்டு டி என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ சேம் கொஷின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து டைரெக்டாக இந்த அதே ஃபார்முலா தான். ஆனால் அப்போ ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கிறோம், ரெண்டாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் சேம் கொஷின் தான். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ திருப்பி இந்த கொஷின் முடியல. இப்போ அடுத்த 3ஆம் மெத்தடு வாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஸ்பீட் ரேஷியோ வந்து 4:5 இருக்குன்னா டைம் ரேஷியோ வந்து 5:4 வரும். இஃப் டிஸ்டன்ஸ் சேம், இதுதான் மேட்ரு. எல்லா டைம்லாம் அப்படி கிடையாது. இஃப் டிஸ்டன்ஸ் சேம்னா ஸ்பீட் ரேஷியோ 4:5னா 5. இதை வந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம் அப்படிங்கிற இதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் சும்மா போயிட்டு 4:5 5:4 மாற்றி போடணும், அவ்வளோதான். ஆனால் ஏன் எப்படின்னு தெரியாது. டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஓகே, டிஸ்டன்ஸ் சேமானா இது இப்படி வராது, மாறும். எப்படி டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் எப்படி ப்ரோ இன்வெர்ஸ் ஆகுது? அது எனக்கா தெரியுதா? எப்படி இன்வெர்ஸ் ஆகுது சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு. நான் கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்கள். எப்படி இன்வெர்ஸ் ஆகுது? தெரில ப்ரோ. ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் ப்ரோ. அவன் சொன்னான் 4:5 அதை மாற்றி போட்டால் டைம் கிடச்சிரும்ப்பா, இல்லை டைம் இருந்துச்சுன்னா அதை மாற்றி போட்டால் ஸ்பீடு கிடச்சிரும்ப்பான்னு சொன்னால், அதனால் நான் போடுறேன் ப்ரோ. இதுதான் நீங்கள் கற்றுக்க வச்சுருக்கிறது. எக்ஸு ஸ்பீடு வந்து 40 இஸ்ட்டு எக்ஸு ஸ்பீடு 32. டைம் ரேஷியோவா இது? இப்போ இது அடி கொடுங்க. முதல் ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40:32. இதுக்கு அடுத்து நீங்கள் டைம் ரேஷியோ பார்க்கும்போது மேலே டினாமினேட்டரில் வந்து டைம் வந்துடுது, நியூமினேட்டரில் வந்து டிஸ்டன்ஸ் வந்துடுது, ஸ்பீடு வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ இது உல்ட்டாவாக ஆயிடுது. ஸோ உல்ட்டாவாகிறனால என்ன ஆகுது? கிராஸ் ஆகி இங்கே போயிடுது. ஏன்னா இது கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே அப்படின்னா 1 தான் இருக்கும். ஸோ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 40:32 தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1/40 1/32 இருக்குது. ஸோ இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். அதனால தான் வந்து அது இன்வெர்ஸாக மாறுது. அது தெரியாது நம்மளுக்கு ஏன்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வேறு எப்படி போடலாம்? ஸ்பீடு ரேஷியோ என்னது? 32:40. இது வந்து யூஎஸ், இது டிஎஸ். ஸோ ரேஷியோ என்னது? 4:5. இது இன்வெர்ஸ் பண்ண என்னது? டைம் ரேஷியோ. ஸோ இது வந்து யூஎஸ்க்கு எடுத்த டைம், இது வந்து டிஎஸ்க்கு எடுத்த டைம். ஸோ யூஎஸ் வந்து டிஎஸை விட எவ்வளோ 24 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான். அப்போ நான் 1:24னா 5:120. ஸோ 120 மினிட். ஸோ 2 ஹவர்ஸ் எடுக்கிறான். 2 ஹவர்ஸ் எடுக்கிறான். அப்படின்னா 32 × 2 போட்டிங்கன்னா 64. இல்லை எனக்கு இது டிஎஸோட எப்படி சால்வ் பண்ணணும்? அப்படின்னா 4 என்ன பாருங்கள், 96. ஸோ 96/60 தான் ஹவர்ஸில் மாறும். ஸோ 40 × 96/60 64. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் வரப்போகுது. 3 மெத்தட் பார்த்துக்கிறோம். அப்புறம் அவ்வளோதானா? இன்னும் மெத்தட் முடியல. 4th மெத்தட் இருக்குது. 4th மெத்தட் எப்படி? ஸ்பீடு
இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடு, அதாவது நியூ ஸ்பீடு. இது இன்க்ரீஸ் ஆன ஸ்பீடும் போடக்கூடாது, நியூ ஸ்பீடு. நியூ ஸ்பீட் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைம் டிவைட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த இந்த ரெண்டுக்குள்ளே ஸ்பீடுக்குள்ளே இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் இந்த ஸ்பீடு. ஓகேவா? ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இது ஒரு ஃபார்முலா. இதில் போய் போட்டாலும் வரும். 40 × 32 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் வந்து 24 டிவைட் பை 60. ஏன் 24 டிவைட் பை 60 போடுறேன்? அது ஹவர்ஸில் மாற்றணும். டிவைட் பை 8. ஏன் 1/8 போடுறேன்? ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது. அப்புறம் 1/8 தான் போகணுன்னா இதை சால்வ் பண்ணாலும் 8, இதை சால்வ் பண்ணாலும் 64 தான். ஸோ ஒரு கொஷினுக்கு எத்தனை வே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது இன்னுமே வே இருக்கலாம், தெரியல. பட் இங்கே கான்செப்ட்ஸ் அதுதான். எதுக்கு இதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அந்த இந்த இந்த ஃபார்முலா மட்டும் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாக்கான ரிலேஷன்ஷிப் தெரியணும். இப்படி வந்தால் இப்படி போகணும், இப்படி வந்தால் அப்படி போகணும் அப்படிங்கிற அந்த டேட்டா உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஓடணும். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ அதை வச்சு எப்படி அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் போடும்போதும் நீங்கள் ஏதோ சொல்யூஷன் பார்க்குறீங்கன்னா அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணியிருக்கிறாங்க புரிஞ்சு பண்ணுங்கள். சும்மா வந்து அவன் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க, நான் பண்ணிட்டேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஏன் பண்ணுறாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சம்மையும் சால்வ் பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தடை வந்து இப்போ இந்த சம் போட்டிருக்கேன், அடுத்த சம் கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருப்போம். அதே மெத்தட் போட முடியுமானா போட முடியாது. மேபி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுற மாதிரி இருக்கும், சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் தான் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணால் தான் உங்களால் அதை ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னா போய் உட்காந்து அந்த கொஷினில் உட்காந்துக்கிட்டு எப்படி போகிறது அது அந்த கொஷின் வந்துச்சு, இந்த கொஷின் வர மாட்டேங்குது, இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A is 20% more than B and C is 50% more efficient A. அது A வந்து எஃபிஷியன்சி வந்து பியை விட மோர். ஸோ C efficiency is 50% more than A. அப்படின்னா ஸோ A is to B is to C 6:5:9. இந்த கொஷின் என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ அதாவது இந்த டைம் ஒர்க்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குதுங்க. நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த இதை வச்சு டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணுவோம். இங்கே அப்படியே டேரெக்டாக டோட்டல் வச்சு அசீம் பண்ணக்கூடாது. இந்த கொஷின் அசீம் பண்ணக்கூடாது. அசீம் பண்ணிங்கன்னா தப்பாக தான் வரும். நீங்கள் டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஷின் மாறும். ஸோ இங்கே டோட்டல் ஒர்க்கே அசீம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதோ வீடியோ பார்த்துட்டு டோட்டல் கொஷின் அசீம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லா கொஷினுக்கும் அசீம் பண்ணிடக்கூடாது. அதுதான் பிரச்சனை இங்கே. ஏன் வந்து இப்போ நீங்கள் இந்த கொஷினை டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணி நீங்கள் போடுங்களேன், உனக்கு வந்து ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் டோட்டல் வச்சு அசீம் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சிருக்கணும், அது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக ஒரு யூடியூப்பில் இந்த மாதிரி ரேசி வந்தோடனே நீங்கள் அதுக்கு டோட்டலுக்கு அசீம் பண்ணுவோம். சில கொஸ்டின்ஸ் என்ன சொல்லலை, ஒரு சில கொஸ்டினுக்கு அசீம் பண்ணும், ஒரு சில கொஸ்டினுக்கு அசீம் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி அது கான்செப்ட் பிளான் பண்ண மட்டும் தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஓகேவா? இதுக்கு நீங்கள் டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணிங்கன்னா வராது. வரும், வராதுன்னு சொல்ல வரும். ஆனால் அதுக்கான ப்ரொசீசிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் எடுக்கும். வராதுன்னு சொல்ல, இதுக்கு டோட்டல் அசீம் பண்ணி போடலாம். ஆனால் சுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா the difference between the time taken by A alone, C alone complete work is 20. So A alone, so A is to C efficiency பார்த்தீங்கன்னா 6:9. அப்படின்னா டைம் என்னது 9:6. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ இன்வெஸ்ட் பண்ணால் டைம் ரேஷியோ. இது எப்படின்னா அங்கே ஸ்பீடு எப்படி பண்ணணும், டைம் டிஸ்டன்ஸில் அதே தான் கான்செப்ட் இங்கேயும். அதே மாதிரி அந்த இங்கே டோட்டல் ஒர்க் சேம்னால அது 1/, டிவைடு வரும். ஸோ அது இன்வெர்ஸ் ஆகி இப்படி வரும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 20. ஸோ அப்போனா இந்த 3 தான் 20. அப்போனா ஏ வந்து எவ்வளோ எடுக்கிறான், 9, 60 days. சி பார்த்திங்கன்னா 40 days. ஸோ அப்புறம் டோட்டல் ஒர்க் என்ன வரும், ஏயோட எஃபிஷியன்சின்றது 6 × 60 360. இங்கே என்னது 9 × 40 360 சிக்கு பார்க்கும்போது. ஸோ டோட்டல் ஒர்க் சேம். நீங்கள் இதை டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன அசீம் பண்ணியிருப்பீங்க இதுக்கு வேறு. நீங்கள் வந்து இதை டோட்டல் ஒர்க் அசீம் பண்ணி 90 அசீம் பண்ணியிருப்பீங்க.
90 அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் டோட்டல் ஒர்க் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணும்போது அடுத்து வந்து ஒரு டேட்டாவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் போத்துட்டு அந்த இதையும். ஸோ அது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, கான்செப்ட் தெரிவிக்கிறதுங்க. இல்லைனா இது கஷ்டம். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 360. இதே அப்புறம் 3 சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. 360 டிவைட் பை இதை 20 18 டேஸ் ஆன்சர். ஸோ எங்கே இது பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். சும்மா வந்து டோட்டல் ஒர்க் அசீவ் பண்ணுங்கிறக்க அசீவ் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அசீவ் பண்ணி பண்ண முடியாதுன்னு இல்லை, ஏங்க நான் அசீவ் பண்ணி காட்டிடுறேன். ஸோ 90ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏ மட்டும் எவ்வளோ டேயில் பண்ணுவான்? 15. பி மட்டும் சி மட்டும் 10. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 தான் 20ன்னு எடுக்கணும். இது அடி கொடுக்கணும் 4. அப்போனா இங்கே 60, இங்கே 40, இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கடைசியாக 360 டோட்டல் ஒர்க்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த 360, ஏன்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் டோட்டல் வரைக்கும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் வச்சு டிவைட் பண்ணணும். புரியுது? அதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. இது டோட்டல் ஒர்க் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்து இதை வந்து இப்படி சால்வ் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இங்கே 20 இருக்குது, இங்கே என்ன 5 வருது, குழப்புவீங்க. எப்படி ப்ரொசீட் பண்ணே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணே தெரியாது உங்களுக்கு டோட்டல் ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணும்போது. ஸோ இதுதான் கான்செப்ட். இதனால தான் உங்களுக்கு போட முடியல. நீங்கள் இதை கற்றுக்கணும். நீங்கள் வந்து சும்மா ஒரு சம்மை வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறது கான்செப்ட் கிடையாது. புரிஞ்சு பண்ணுங்கள், ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். தெரியலனா யார்ட்டாவது கேளுங்க, இது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. தென் இந்த ஸ்பீடு ப்ராக்டிக்ஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறலாம் வந்து இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலாக வந்து எனக்குமே ஸ்டார்டிங் டக்குன்னு தெரில. பட் வந்து அந்த 1/7 வந்து 14.28 வைப்போம். ஸோ இதை 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 56 வரும். அரௌண்ட் 56 வருதா? 14 × 4 56. அப்போனா இது 4/7 வரும். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் போது கண்டிப்பாக இதை வந்து டிவைட் பண்ணுற நம்பராக தான் கொடுத்துருப்பாங்க. இது அப்ராக்சிமேஷன்லாம் டிவைட் பண்ணுற நம்பர் கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம. அதனால் என்ன பண்ணிக்கலாம், 57 எடுத்துக்கலாம். பட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து டிவைட் பண்ணுற நம்பராக தான் இருக்கும். 658 டிவைட் பண்ணுற நம்பராக தான் இது மாறும். அப்படிங்கிற மைண்டு உங்களுக்கு வரணும். இது எப்படி எடுக்கிறது? 18 3/4 75/400. இப்படி அதாவது அந்த கால்குலேஷனை ஈஸியாக சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போதுமே நீங்கள் அதை சிம்பிளிஃபைடாக மாற்றி யூஸ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு இது நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இது ஆக்சுவலாக என்னோடய வீடியோ பார்த்தவங்க ப்ளஸ் என்னோடய டெலிகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியும். ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 20%. ஓகேவா? ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 20%. மார்க் ப்ரைஸ் இஸ் இல்லை, மார்க் ப்ரைஸ் வேண்டாம். ஓகே, மார்க் ப்ரைஸ் போட்டோம். மார்க் ப்ரைஸ் இஸ் 20 RS மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100. ஆக்சுவலாக வந்து ஓகே, இது ஜஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? எனக்கு இப்போ இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். இது நிறையா தெரியாது. ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் 20%. ஸோ நீங்கள் இந்த கொஷின் எனக்கு இது கூட ஆன்சர் சொல்ல வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் இந்த கொஷினோட சிபி இஸ் எஸ்பி ரேஷியோ சொல்லுங்கள் பார்ப்போம். சிபி இஸ் எஸ்பி ரேஷியோ சொல்லுங்கள். கொஷின் பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 20%. மார்க் ப்ரைஸ் இஸ் 20 RS மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் 100. ஓகேவா? ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இது சொன்னால் கூட பரவாயில்ல. எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்ப்போம். புதுசாக வரவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா தப்பாக தான் சொல்லுவீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்ட்டு. அப்படி நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதில் போயிட்டு பாருங்கள், புரியும். என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டு, அதாவது அது பண்ணது இந்த டிஸ்கானஸ்ட்டு ரேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கானஸ்ட் ரேட்டடாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஐ திங்க் அதை போய் புரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் வந்து கற்றுக்கணும்.
ஒரு சம் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அந்த சும்மா வந்து பேசிக்ஸ்னு வந்து ஒரு சும்மா போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் சால்வ் பண்ணுறது கிடையாது. அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறையா சால்வ் பண்ணுங்கள். இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஏன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெர் டேக்கு ஒரு 30 கொஷின் 20 கொஷின் 25 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண டெய்லியுமே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மந்தில் குவான்ஸ் வேறு லெவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ப்ளஸ் ஸ்பீட் ப்ராக்டிக்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து எஸ்பிஐ கிடையாது. அகைன் சொல்கிற பிகினர்ஸ்க்குலாம் டார்கெட் எஸ்பிஐ கிடையாது. ஆக்சுவலாக எஸ்பிஐ படிக்கிறவங்களுக்குமே வந்து நீங்கள் எஸ்பிஐ படிக்கிறீங்க. பட் அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து திருப்பி ஒரு 5-6 மந்த்துக்கு அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ ஐபிஎஸ் கிளர்க்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு சேர்த்து தான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி டைம் இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அந்த டைமில் குவான்ஸ்லாம் இருக்கிறே சூப்பரான சப்ஜெக்ட் குவான்ஸ் தான். ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். மற்ற செக்ஷனில் கூட உங்களால் அவ்வளோ மார்க் எடுக்க முடியும், ஆனால் குவான்ஸில் எடுக்க முடியும். குவான்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் கிளியர் பண்ணதெல்லாம் குவான்ஸ்னால தான். ஸோ எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பெர் டேக்கு இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெர் டேக்கு ஒரு 30 கொஷின்ஸ் மேலே அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாஸ் பண்ணிடலாம். தென் அப்புறம் கொஞ்சம் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறது? மெயின்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் ஒன்று தான் கான்செப்ட் பொறுத்தவரை. உங்களுக்கு எப்போ கான்செப்ட் தெரியுதோ அவ்வளோதான், நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மெயின்ஸுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், நிறைய மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸை சால்வ் பண்ண வேண்டியதான். மெயின்ஸுக்குன்னு தனியாக கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பேசிக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா அந்த டஃப்பான சம்ஸை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ப்ரிலிம்ஸில் சின்ன சம்மாக இருக்க போகுது, மெயின்ஸில் பெரிய சம்மாக இருக்க போகுது. அதுக்கான கான்செப்ட்ஸு தெரிஞ்சுன்னா ப்ரிலிம்ஸ் செம்ம ஈஸியாக செம்மையாக சால்வ் பண்ண போகிறோம். மெயின் செம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்பை ஃபைன் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ணணும். அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வர வைக்க முடியும். ஸோ அப்போனா பேசிக்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போய் எதுவும் டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.